முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணன் அவர்கிட்ட ஒரு தம்பியாக, தங்கைகளாக பல பேர் இருக்காங்க, ஒரு தம்பியாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். வெறும் 12,000 பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்கள்ல 65 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க. 35,000 பள்ளிக்கூடங்கள்ல வெறும் 55 லட்சம் மாணவர்கள் தான் இருக்காங்க. என்ன காரணம்? 3 மடங்கு நம்மகிட்ட ஸ்கூல் இருக்கு. கடந்த ஆட்சி காலத்துல, ஜெயலலிதா அவங்களோட ஆட்சி காலத்துல ஒரு முறை தகுதி தேர்வோட தேர்ச்சி பெற்றாங்க. கிட்டத்தட்ட 22,000 காலி பணியிடங்களை நிரப்பியதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனையாக இன்றளவும் இருக்கிறது. அந்த 3 ஆண்டுகளும் தேர்வு நடத்தாமல் வெறும் வெற்று அறிவிப்புகளை மட்டும் அறிவித்தது ஏன்? அந்த அறிவிப்புக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தோராயமாக ஒரு 40,000 கோடி இருக்கும். அந்த வருஷம் 2018 வெளியிட்டதில் இருந்து ஒரு நியமன தேர்வு கூட நடத்தல. தொடர்ந்து மீண்டும் எங்களை தகுதி தேர்வு வைப்பது, நோட்டிபிகேஷன்ல வைத்தியங்களை அழைக்கழிப்பது, இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் நிர்வாக கோளாறு தான் நாங்க சொல்றோம். அரசு அதிகாரிகளோட அலட்சிய போக்கு, அவங்க இந்த துறை மேல ஒரு அக்கறை கொள்ளாத விதம். தெருநாயை எப்படி துரத்துவாங்க, பார்த்தவுடன் எப்படி துரத்துவாங்க, அப்படி பண்ணாங்க. கடந்த ஆட்சியில் எங்களை அவமானப்படுத்தினாங்க. படித்து ஒரு IAS அதிகாரி இருக்க வேண்டும். என்னோட பர்சனலா நான் ஒரு ஒப்பீனியன் வைக்கிறேன். பள்ளிக்கல்வித்துறைக்கு பிரின்ஸ் கஜேந்திர பாபு ஐயா போன்றவர்களை எல்லாம், நல்ல கல்வியாளர், முற்போக்கு சிந்தனை உள்ளவர், அவர்களை எல்லாம் பாடநூல் கழகத்திலேயோ வாழ்க்கைக்கு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிற தேர்தலோட நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய தலைவர் கோ பார்த்திபன் அவர்கள் நம்மோட இணைச்சிருக்காங்க. அவர்களிடத்துல பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய போராட்டங்கள் தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கீங்க. குறிப்பா நீங்க நியமன தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் தேர்வு எப்ப நடந்துடைய தொடர் பயணங்கள் என்ன? இப்போது உங்களுடைய கோரிக்கையோ அல்லது தீர்வுகளை எதை நோக்கி நீங்க? வணக்கம் சார். 2013 இருந்து கிட்டத்தட்ட 4 முறை தகுதி தேர்வு பாஸ் பண்ணியிருக்கோம். கடந்த ஆட்சி காலத்துல, ஜெயலலிதா அவங்களோட ஆட்சி காலத்துல ஒரு முறை தகுதி தேர்வோட தேர்ச்சி பெற்றாலே கிட்டத்தட்ட 22,000 காலி பணியிடங்களை நிரப்பியதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனையாக இன்றளவும் இருக்கிறது. ஏழை எளிய மாணவர்களை கருத்தில் கொண்டு, கிராமப்புற மாணவர்களின் கல்வியை கருத்தில் கொண்டு, பெற்றோர்களின் நலனை கருத்தில் கொண்டு 22,000 காலி பணியிடங்களை நிரப்பியதுதான் இன்று வரை மகத்தான சாதனையாக உள்ளது. அதற்கு பிறகு 2017, 2019, 2022 வரை தேர்தலுக்காக எங்களை பயன்படுத்தி கொண்டார்கள். தேர்தலுக்கு தேர்வுதான் நடத்தினார்களே தவிர எங்களை போன்ற தகுதியுள்ள ஆசிரியர்களை யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை. இதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக 2021 முதல் 2023 வரை TRB தேர்வாணையம் வெளிப்படையாக நிதித்துறை ஒப்புதலோடு வெளியிட்ட காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 11,270 காலி பணியிடங்கள். ஒவ்வொரு ஆண்டும் நோட்டிபிகேஷன் பண்ணா உடனடியா அந்த வருஷம் தேர்வு நடத்தி இருக்கணும். ஆனால் அந்த 3 ஆண்டுகளும் தேர்வு நடத்தாமல் வெறும் வெற்று அறிவிப்புகளை மட்டும் அறிவித்தது ஏன்? அந்த அறிவிப்புக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தோராயமாக ஒரு 40,000 கோடி இருக்கும். அந்த 40,000 கோடி நியமனம் செய்யாமல் வேறு எதற்காக பயன்படுத்தப்பட்டது, அது எவ்வாறு செலவிடப்பட்டது என இந்த அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை வாயிலாக வெளியிட வேண்டும் என மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 2024ஆம் ஆண்டு தொடர்ச்சியாக 2021 730 காலி பணியிடம், 2022 3,987 காலி பணியிடம், 2023 6,553 காலி பணியிடம், தொடர்ச்சியாக காலி பணியிடம் உயர்ந்து கொண்டே போகிறது. இந்த அடிப்படையில அடுத்த ஆண்டும் ஒரு 10,000 காலி பணியிடம் வரும், 15,000 காலி பணியிடம் வரும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ஒரு வெற்று சொற்பமாக 2,768 காலி பணிகளுக்கு மட்டும் காலி பணியிடங்களை தேர்தலுக்காக, அதாவது அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்காக அதை பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக 2024 தேர்வு வைக்கப்பட்டு 2025 அப்பாயின்மெண்ட் தராங்க. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருந்த போதும் 20 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் தரீங்க. அது ஒரு அரசியல். அதுல என்ன அரசியல்னா, வடக்கு புறம் இருக்கக்கூடிய மாவட்டங்களை குறிவைப்பது, தெற்கு பகுதிகளில் சில மாவட்டங்களை குறிவைத்து 20 மாவட்டங்களுக்கு மட்டும் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப மீதமுள்ள 18 மாவட்டங்களோட நிலை என்ன, அந்த மாணவரோட கல்வி நிலை என்ன ஆகிறது? இந்த அடிப்படையில கிட்டத்தட்ட லாஸ்ட் இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு நியூஸ்ல ஒரு செய்தி வரும். 2,482 பள்ளிக்கூடங்கள்ல, தமிழ்நாடு தொடக்க பள்ளிகள்ல சிங்கிள் டிஜிட்ல தான் ஸ்டூடெண்டோட அட்மிஷன் நடந்திருக்கு. குறிப்பா இன்னும் நம்ம தோராயமா சொல்லணும்னா சார், நீலகிரியில 44 பள்ளிக்கூடங்கள்ல 0 அட்மிஷன், ஒரு அட்மிஷன் கூட இல்ல. 4 பிளாக் இருக்கு, 1,200 ஸ்கூல் இருக்கு. ஆனா 44 ஸ்கூல்ல 0 அட்மிஷன் வருது. அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஹெட் மாஸ்டர், அந்த ஸ்கூல்ல இருக்கிற பியூன் வரைக்கும் ஏன் அவங்க குழந்தைங்களை அந்த ஸ்கூல்ல சேர்த்தல? காரணம் ஆசிரியர்கள் போதாமை, தரமான ஆசிரியர்களை, நிலையான ஆசிரியர்களை, தற்காலிக ஆசிரியர்களை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த தற்காலிக ஆசிரியர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2024 சென்னை உயர்நீதிமன்றம் 1389/2023 வழக்குல ரொம்ப தீர்க்கமா சொல்லியிருக்காங்க.
எந்த காரணத்துக்காகவும் தற்காலிக ஆசிரியர் இருக்கக்கூடாது. நல்ல தகுதியுள்ள ஆசிரியர்களை தேர்வு செய்து உடனடியாக நிரப்ப வேண்டும். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நிரந்தர ஆசிரியர்கள் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இவங்க எந்த தீர்ப்பையும் மதிக்கலங்கிறது மிகுந்த ஏமாற்றமா இருக்கு. அது மட்டும் இல்லாம 2018 ஒரு ஜிஓ கொண்டு வராங்க. 149 ஒரு ஜிஓ ஏன் கொண்டு வரீங்க? வழக்குகள் அதிகமா இருக்கு, தொடர்ந்து 7-8 வருஷம் பணி நியமனம் வழங்க முடியல, அதுக்கு ஒரு தீர்வு காண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ கொண்டு வரீங்க. ஒரு தகுதி தேர்வு மட்டும் எழுதா போதாது, நியமன தேர்வும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்றாங்க. சரி, 7 ஆண்டுகளா பொறுத்துக்கிட்டோம். சரி, இந்த ஜிஓ கண்டிப்பா அரசு செய்யும், நல்லது பண்ணுங்க நம்பி ஒட்டுமொத்தமா ஆசிரியர்களா நம்பி அந்த ஜிஓக்கு நாங்க ஏற்புடையதாக போய் ஒரு கோச்சிங் சென்டர்ல சேர்றோம். ஆனா அந்த வருஷம் 2018 வெளியிட்டதுல இருந்து ஒரு நியமன தேர்வு கூட நடத்தல. தொடர்ந்து மீண்டும் எங்களை தகுதி தேர்வு வைப்பது, நோட்டிபிகேஷன்ல வைத்து எங்களை அழைக்கழிப்பது, இது போன்ற பணிகள் தான் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட இப்ப 2026 நிற்கும் தருவாயில் இருக்கிறோம். ஒரே ஒரு நியமன தேர்வு வச்சு இது வரைக்கும் இந்த ஆசிரியர் போதாமையின் காரணமாக ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி செயல்பட்டு வருது. நான் கேட்கிறேன், தனியார் பள்ளிகள்ல இதே போல் ஓராசிரியர் இருந்தா உங்க குழந்தைய நீங்க போய் சேர்த்துவீங்களா? ஈராசிரியர் இருந்தா போய் சேர்த்துவீங்களா? அப்போ கிராமத்துல இருக்கக்கூடிய தலித் மக்கள், ஏழை எளியவர்கள், பின்தங்கிய மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் கவர்மெண்ட் ஸ்கூலை நம்பிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஸ்கூல்கள்ல நீங்க ஓராசிரியர், ஈராசிரியர்லாம் அழகா, இதெல்லாம் ஒரு பெருமையா? மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம். இந்த மாதிரி அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய அவல நிலையை உடனடியாக கலை தெரிய வேண்டும். ஓகே, நீங்க தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, ரைட். ஆனா எங்கதான் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க. ஏன்னா தேர்வு எழுதுறீங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுறாங்க, அது என்ன காலி பணியிடங்களோட எண்ணிக்கை என்னன்றது தெரியல அப்படின்னு சொல்றீங்க. இப்படியான இந்த தொடர் பயணத்துல எங்கதான் பிரச்சனை இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? அரசு கிட்ட பிரச்சனை, அதாவது அரசு அதிகாரிகள் கிட்ட பிரச்சனையா, அல்லது அரசியல்வாதிகள் கிட்ட பிரச்சனையா, அல்லது என்னதான் பிரச்சனை? அரசு தரப்புல பொறுத்த வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணம் நிர்வாக கோளாறு தான் நாங்க சொல்லுவோம். அரசு அதிகாரிகளோட அலட்சிய போக்கு, அவங்க இந்த துறை மேல ஒரு அக்கறை கொள்ளாத விதம். நாம கேட்கிற விஷயங்கள் என்னன்னா, வெறும் 12,000 பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்கள்ல 65 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க. 35,000 பள்ளிக்கூடங்கள்ல வெறும் 55 லட்சம் மாணவர்கள் தான் இருக்காங்க. என்ன காரணம்? 3 மடங்கு நம்ம கிட்ட ஸ்கூல் இருக்கு, ஆனா ஆசிரியரோட ஸ்ட்ரென்த் இல்ல. ஒவ்வொரு பெற்றோருக்கும் நம்பிக்கை இல்லை. ஒரு அரசு அதிகாரி தன்னோட குழந்தையை போய் அரசு பள்ளியில் சேர்த்தால்தான் அந்த அரசு பள்ளியின் மீது பெற்றோர்களுக்கு, அங்க சுற்றி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நம்பிக்கை வரும். இப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில ஆண்டுக்கு ஒரு மேஜிக் ஷோ காட்டுறது போல, ஒரு தேர்தல் ஆதாயத்துக்காக ஒரு குறிப்பிட்ட காலிப்பணிகளை அறிவிப்பது, தேர்வு நடத்தாமல் போவது. இப்போ கவர்மெண்ட் நிதித்துறை ஒப்புதலோட நிதி உங்களுக்கு கொடுத்துறாங்க, தேர்வு நடத்துங்கன்னு சொல்லி டிஆர்பி போர்டு கொடுத்துறாங்க. அதில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் தான் ஆண்டுக்கு தேர்வு நடத்தி ஆசிரியர்களை பணி நியமனம் செய்து அரசு பள்ளிகளை காப்பாற்ற வேண்டும். அந்த நிலையை உருவாக்காமல் இருப்பது, தடுப்பது, மெத்தன போக்கோடு நடந்து கொள்வது. டிஆர்பி போர்டை நாங்க ரொம்ப இந்த விஷயத்துல நாங்க பாரபட்சம் பார்க்காதீங்க, எங்களை சரிவர நீங்க எங்க மாணவர்களோட சேர்க்கை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னா, ஆசிரியர்களோட எண்ணிக்கை இருந்தாதான் மாணவர்களோட சேர்க்கை அதிகமாகும். ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடங்கள்ல வெறுமன மாணவர்கள் இருப்பதும், உயரமான கட்டிடங்கள் வளர்வது வளர்ச்சி இல்லை. ஆசிரியர்களை கொண்டு கல்வி வழங்குவதன் வழியாக வருவதுதான் வளர்ச்சி. எனவே இந்த துறை, அதாவது குறிப்பா சொல்லணும்னா ஹையர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடனடியாக இதுக்கு நீங்க தீர்வு காண வேண்டும். ஒரு பாமர மக்களுக்கும் ஒரு அரசியல் உள்ள அரசியல்வாதி தலைவர்களுக்கும் இடைப்பாலமாக இருக்கக்கூடியவங்க அதிகாரிகள் தான். அந்த அதிகாரிகள் நினைத்தால் மட்டும்தான் இந்த நிலையை போக்க முடியும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, தமிழ்நாடு இருமொழி கொள்கை அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு மாநிலம். இன்னைக்கு அடிப்படை கல்வியில ஒரு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு, 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தமிழ் படிக்க தெரியல, இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா படிக்க தெரியல. ஆனால் தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய 1ஆம் வகுப்பு மாணவன் அவ்வளவு அற்புதமாக பேசுகிறார். காரணம் என்ன? அந்த 1ஆம் வகுப்புக்கே 5 ஆசிரியர்கள் இருக்காங்க. இங்க ஒட்டுமொத்த பள்ளிக்கூடத்துக்கே ஓராசிரியர் தான் இருக்கிறாங்க. அதோட டெஃபிஷியன்சி உங்களுக்கு நல்லா புரியும். சோ இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும். இப்படி ஒரு போக்கு போச்சுன்னா என்ன ஆகும்னா, நான் குறிப்பா வருஷத்தோட சொல்றேன், 2010 இருந்து தனியார் மயம் அதிகமாயிடுச்சு. அதாவது ஒரு எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு கல்வி தந்தை ஆயிடுறாங்க. தனியார் பள்ளி அவங்க நினைச்ச மாதிரி மூளைக்கு மூளை, தெருவுக்கு நீ ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய என்ன விஷயம்னா, தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு ஈக்குவலா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துருச்சுன்னா ஒரு பெற்றோருக்கு 15 லட்சம் மிச்சாகும். அவங்க 12th முடிக்கிறதுக்குள்ள இன்னைக்கு எல்கேஜிக்கு 50,000 50,000 ரூபாய் வாங்குறாங்க.
12th ஸ்டாண்டர்டுக்கு 2.5 லட்ச ரூபா வாங்குறாங்க. நீங்க ஆவரேஜா ஒரு லட்ச ரூபா போட்டீங்கன்னா கூட அவங்க வெளியே முடிச்சுட்டு வரதுக்குள்ள அந்த பணத்தை அவங்களோட ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கு, அவங்களோட ஃபியூச்சர் விஷனுக்கு வந்து நீங்க பயன்படுத்தலாம். ஆனால் இந்த அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி ஆசிரியர் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி அதன் மூலியமாக ஒரு வளர்ச்சி வரும்போது தான் பெற்றோருக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 2010 இருந்து இன்னைக்கு வந்து மாணவரோட சேர்க்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அரசு பள்ளிகளை இழுத்து மூடுறாங்க. 210 பள்ளிக்கூடங்களை இழுத்து மூடிட்டாங்க. இன்னும் 4 ஆண்டுகள் இப்படியே விட்டீங்க அப்படின்னா தொடக்க கல்வி க்ளோஸ் ஆயிடும். இதோட பிளான் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட் அஸ்திவாரமே அப்படின்னு சொல்ல போனா அது தொடக்க கல்வி தான். தொடக்க கல்வி முற்றிலுமாக ஒளித்தொலைந்து விட்டால் அடுத்தது 6ல இருந்து 10 செகண்டரிக்கு வருவாங்க. நாளைக்கு செகண்டரி ஸ்கூல் இருக்காது. 6ல இருந்து 10 வரைக்கும் ஸ்கூல் நாளைக்கு போயிடும். இப்படியே படிப்படியா போச்சுன்னா அரசு பள்ளிங்கிறது ஒண்ணு இல்லாமே போயிட்டு நாளைக்கு முழுவதும் தனியார் மயம் தான் இருக்கும். இங்க இருமொழி கொள்கையும் இருக்காது, ஒரு மொழியும் இருக்காது, தாய்மொழியும் இருக்காது. நீங்க சொல்லும் போது, நீங்க பேசும்போது, கொடுக்குற தரவுகளை பார்க்கும்போது உண்மையாவே அப்படி என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பரிதாப நிலைக்கு தான் நீங்க வந்து தள்ளப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லாவே தெரியுது. இன்னொன்று, தமிழ்நாட்டினுடைய இந்த நீங்க சொல்ற அந்த குறிப்பிட்ட அந்த ஏழை எளிய மாணவர்கள், பழங்குடியின, தலித் மாணவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்த மாணவர்களுடைய நிலையெல்லாம் என்னவாக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி மிக பெரிய அளவில் இருக்கு. அதே போல இன்னைக்கு நடுத்தரப்பட்ட குடும்பங்களே வந்துட்டு தங்களுடைய பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வச்சு வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 5க்கும் 10க்கும் கஷ்டப்படுறதையும், மாத சம்பளத்துக்கு கஷ்டப்படுறதையும், அந்த சம்பளத்தை அப்படியே கூட்டிட்டு வந்து நீங்க சொல்ற அந்த கணக்கின்படி LKG இருந்து 12th வரைக்கும் எவ்வளவு லட்சங்களை செலவழிக்க வேண்டியது, அதையெல்லாம் மிச்சப்படுத்த அரசு பள்ளிகளை கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் சரியான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அரசுக்கு தான் எட்டல, அரசு அதிகாரிகளுக்கு இது எட்டல அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று வந்து அரசு சார்ந்த அரசியல் தரப்புல இருந்து சொல்றாங்க சம்பளம் கொடுக்கறதுக்கான நிதி வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு? இல்ல, ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க பழி போடக்கூடாது. நீங்க வந்து உங்களால முடியலன்னா பழி போடக்கூடாது. கடந்த ஆட்சியில் 6000 கோடி ஒதுக்கீடு பண்ணாங்க. நைட்டோட நைட்டா டிமானிசேஷன் பண்ண மாதிரி காலையில் எழுந்த உடனே ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் வலிமை இருக்குன்னா ஏன் இந்த நிதி சுமையிலிருந்து காரணம் நீங்க சொல்றீங்க? நாங்க சொல்றோம், ஒரு 6000 கோடி அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர், எங்க ஆசிரியர்கள் எண்ணிக்கை 21,515 பேர் இருக்கும். இந்த 6000 கோடியை இதற்கு விடுவித்து இருந்தால் கிட்டத்தட்ட 20,000 குடும்பம் வந்து வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும். அரசு பள்ளியில தரம் உயர்த்துவதற்கு நாங்கள் வந்து உறுதுணையாக இருந்திருப்போம். 20,000 குடும்பங்கள் அந்த 20,000 ஓட்டை வச்சுக்கிட்டே அதை அப்படியே டபுளா வச்சுக்கிட்டா கூட 60,000 ஓட்டை வச்சுட்டு நாங்க என்ன பண்ண முடியும்? தமிழ்நாடு முழுக்க நாங்க கொடுத்தோம்னா எங்களுக்கு ஓட்டு வரும். அதான அரசியல்வாதிகளோட கணக்குகளா இருக்கு. கணக்கு பொய்த்து தானே போனது, முற்றிலும் பொய்த்து தானே போனது. அதாவது ஆசிரியர்களுக்கு செய்யும் செலவுகளையும், பள்ளிகளுக்கு செய்யும் செலவுகளையும், மாணவ செல்வங்களுக்கு செய்யும் செலவுகளையும் பட்ஜெட்ல அது வந்து செலவினமாவே, அந்த வார்த்தையே சொல்லக்கூடாது. அது வந்து கல்வி முதலீடு, அடிப்படையான விஷயம் கல்வி முதலீடு. இதே நிலை போனால் இன்னும் 15 வருடத்தில் நீங்கள் எல்லாம் மார்த்தட்டி கொண்டிருக்கீங்க. இந்தியா வந்து உயர்கல்வியில 52.29% இருக்குன்னு மார்த்தட்டிட்டு இருக்கீங்க. இதே நிலைமை நீடித்தால் இன்னும் 10 ஆண்டுகள்ல பீகாரோட இன்னும் மோசமாக கல்வியில பாதிக்கப்பட்டிருக்கூடிய மாநிலத்துக்கு பின்னிலையில நீங்க வருவீங்க. இதே நிலை தொடர்ந்தால் இதுதான் நடக்கும் என்பது எங்களோட நிச்சயமான உறுதியான ஒரு வார்த்தை. நாங்கள் இதிலிருந்து பின்வாங்குவதாக இல்லை. சரிங்க, இதுவரைக்கும் நீங்க இந்த அரசு அமைந்த பிறகு உங்களுடைய அட்டென்ஷன், உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய தேவைகளை யாரை சந்திச்சிருக்கீங்க? அவங்க என்ன பதில் கொடுத்துருக்காங்க? சார், கடந்த முறை ஒரு சாம்பிள் சொல்லிட்டு நான் போயிடுறேன். கடந்த ஆட்சியில் அந்த அமைச்சருக்கு தெரியுமான்னு தெரியாது. அவரோட வீடு, அவரோட அலுவலகம், கட்சி, இன்னும் நிறைய பொது இடங்களை சந்திக்கும் பொழுது அவரை நெருங்க விடாமல் எங்கள் நிறைய பேர் தடுத்தாங்க. தெருநாயை எப்படி துரத்துவாங்க, பார்த்த உடனே எப்படி துரத்துவாங்க, அப்படி பண்ணாங்க. கடந்த ஆட்சியில் எங்களை அவமானப்படுத்தினாங்க. உண்மையாவே அது அமைச்சருக்கு தெரியுமா, முதலமைச்சருக்கு தெரியுமா, துணை முதலமைச்சருக்கு தெரியுமான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நிச்சயமாக அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அப்படிதான் விரட்டி அடிக்கப்பட்டாங்க. காவல்துறையை வைத்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க. நாங்க ஒரே ஒரு விஷயம் மனு கொடுக்குறோம் சார், ஏத்துக்கோங்க, எஸ் ஆர் நோ என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். நாங்க ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி பயணப்பட்டு 5-10 அங்கன்னு கஷ்டப்பட்டு நாங்க ஏன் வரணும்? நீங்க சொன்னதான வரோம். கீழே இருந்து கவுன்சிலர்ல இருந்து, எம்எல்ஏல இருந்து, மாவட்ட செயலர்ல இருந்து அவங்கள பிடிச்சி இவங்களை பிடிச்சி உங்களை பார்க்க வந்தோம்னா இப்படி அவாய்ட் பண்றீங்க. 3 நாள் சென்னை, ஒரு நாள் சென்னையில தங்கணும்னா எவ்வளவு செலவாகுது? எங்களால தாக்கு பிடிக்க முடியாத சூழல்ல எங்களோட சுயமரியாதை இழந்து இருந்தோம். ஆனா இந்த ஆட்சி அமைந்த பிறகு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் சுயமரியாதையோட எங்களை நடத்தினார். எங்களுக்கு நீங்க வேலை கொடுங்க, அது செகண்ட் பார்ட். வந்த மனிதர்களை இருகரம் கூப்பி வரவேற்று வாங்க, நீங்களும் எங்களுக்கு ஒரு கண்ணு தான். மாணவர்கள் எப்படி எங்களுக்கு ஒரு கண்ணோ, ஆசிரியர்கள் ஒரு கண்ணு. ரொம்ப வருஷம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உடனடியாக தீர்வு காண முடியாட்டாலும் நான் ஒரு ஆலோசனை கூட்டம் அமைக்கிறேன்னு சொன்னார். இடையில் நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை வைத்து இப்பயும் அந்த ஒரே ஒரு கோரிக்கை தான் நாங்கள் வைக்கிறோம்.
கிரிவனன்ஸ் மீட்டிங் நீங்க ஒண்ணு சொல்றீங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் வெறும் அதிகாரிகள் இருந்தா இத்தனை வருஷம் என்ன ஆச்சோ திரும்ப அதேதான் ஆகும். போன ஆட்சிக்கு என்ன நடந்துச்சோ அதேதான் உங்களுக்கும் ஆகும். அதனால பாதிக்கப்பட்டவர்களின் குரல், பாதிக்கப்பட்டவர்களோட பிரச்சனை சட்ட ரீதியா பாருங்க, அறிவியல் பூர்வமா பாருங்க, இது சாத்தியமானு யோசிங்க. சரின்னா பண்ணுவோம், இல்லாட்டி இதே ஒரு முடிவுரைக்கு வந்து விடுவோம். தொடர்ந்து ஒரு சிந்துபாத் கதை போல தொடர்ந்து அரசு அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் 13-14 வருஷமா ஓடிக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என சுயமரியாதைக்காரர்னே சொல்லலாம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அத்தனை அழகா எங்ககிட்ட வந்து அனுசரிக்கிறாரு, பேசுறாரு, ஆதங்கப்படல, கோவப்படல. 3 மணி நேரம் நின்று கொண்டு மனு வாங்கினார் சார். இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமா பாக்குறோம். துரத்தியடிக்கப்பட்ட நிலையிலிருந்து நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம்னா நாங்க அதுவே ஒரு பெருமைக்குரிய விஷயங்கள் பாக்குறோம். இந்த ஆட்சி குறுகிய காலம் தான் வந்திருக்காங்க, நீண்ட நெடிய காலம் அரசியல் அனுபவம் இல்லை என்றாலும் கூட நல்ல பல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் வழியில் படித்த IAS அதிகாரிகளை உடன் வைத்துக் கொள்ள வேண்டும். அதிகபட்சமாக கல்வித்துறை முற்றிலும் தமிழ் வழியில் படித்த IAS அதிகாரிகளை பள்ளி கல்வித்துறைக்கு குறிப்பாக இருக்க வேண்டும், உயர்கல்விக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புள்ளி விவரத்தோடு தன்னோட வழியில் இருந்து, அவர் வந்து தமிழ் மீடியம் படிச்சவர் வந்திருந்து ரொம்ப பெரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்க மாட்டார். அவர் பட்ட வழியை இன்னொரு குழந்தைங்க படக்கூடாது, பழங்குடியின மக்கள் படக்கூடாது. ரோடு வசதி இல்லாம படிக்க வராங்க, நீர்நிலைகளை கடந்து கொண்டு படிக்க வராங்க. அதாவது ஒரு இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா ஒரு இந்த கூடையெல்லாம் வச்சுக்கிட்டு வருவாங்க. காவேரி பகுதிகள், தருமபுரி மாவட்டம், அந்த நீங்க அந்த படகுல சவாரி செஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்துல படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அந்த நிலையெல்லாம் முற்றிலும் மாற வேண்டும்னால் தமிழ் வழியில் படித்த ஒரு IAS அதிகாரி அங்க இருக்க வேண்டும். என்னோட பர்சனலா நாங்க ஒரு ஒப்பீனியன் வைக்கிறேன். பள்ளி கல்வித்துறைக்கு பிரின்ஸ் கஜேந்திர பாபு ஐயா போன்றவர்களை எல்லாம் நல்ல கல்வியாளர், முற்போக்கு சிந்தனை உள்ளவர், அவர்களை எல்லாம் பாடநூல் கழகத்திலேயோ இல்ல பள்ளி கல்வித்துறை அதிகார வர்க்கத்திலேயோ நிச்சயமாக வழிகாட்டியாக இருப்பார். ஆகச்சிறந்த முற்போக்கு சிந்தனையாளர், கல்வியாளர். அவர் போன்ற கல்வியாளர்கள் வந்து இருக்க வேண்டும் என்பது எங்களோட கோரிக்கை சார். சரி, இப்ப கடைசி வந்து இப்ப இடைநிலை, அதே போல UG PG 3 கேட்டகரியில வந்து ஆசிரியர் காலி பணியிடங்கள் எவ்வளவுதான் இருக்கு? நீங்க எவ்வளவு பட்டியல் இதெல்லாம் வந்து தயாரிச்சு அரசு ஒரு பக்கம் தயாரிப்பாங்க, அதுலதான் நிறைய குளறுபடிகள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ முறையான காலி பணியிடங்கள் எவ்வளவுதான் இருக்கு சார்? நாம வந்து இங்க கீழ இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். பிரைமரி ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 2021 இருந்து 23 வரைக்கும் அரசின் ஒப்புதலோடு வெளியிடப்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஏன் நியமிக்கல? கிட்டத்தட்ட 11,270. அடுத்ததா 2025 இருந்து 26 வரைக்கும் 8000 ஆசிரியர் காலி பணிகள் நிரப்பாமல் இருக்கு. சட்டமன்றத்தில் குறிப்பு இருக்கு. இன்னைக்கு தொடக்க பள்ளியோட பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க 3105 இருக்கு. இப்படி நீங்க நம்ம கவுண்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட அரசு தெரிவித்த அதிகாரப்பூர்வ தகவலின்படி 23,000 காலி பணிகள் இருக்கு. மேலும் ஸ்பெஷல் டெட்ங்கிற ஒரு எக்ஸாம் நடத்தி அதுல வந்து HM ப்ரமோஷன் ஆனாங்கன்னா, செகண்ட் கிரேட்ல இருந்து HM ப்ரமோஷன் ஆனாங்க 6000 காலி பணியிடம், 6000 தலைமை ஆசிரியர் தான் இன்னைக்கு நிலை இருக்கு. அப்போ அடுத்ததான் UGக்கு வரும். UGல அரசு அறிவித்த காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட 6000 இருக்கு. போன வருஷம் இந்த வருஷம் மாணவரோட சேர்க்கை இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 6000. அங்கேயும் ஒரு ப்ரமோஷன் இருக்கு. அந்த ப்ரமோஷன் 2500. அங்க ஓவராலா சேர்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 9000 காலி பணிகள் இருக்கு. நான் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒரு விஷயம் தான் சார். இந்த காலி பணியிடங்களை கிள்ளுக்கரியாக கொடுக்காமல் அள்ளி கொடுக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கிறோம். முழுமையான காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்ப வேண்டும். அந்தந்த ஆண்டே மாணவர்களின் சேர்க்கைக்கு எவ்வளவு இருக்கோ அந்த சேர்க்கைக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர்கள் வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணணும். லாஸ்ட் வருஷம் 3,37,000 மாணவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. 1:30. ஒரு 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 3 லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட 13,000 பேர் வராங்க. அப்படி ஒவ்வொரு வருஷம் என்னென்ன காலி பணியிடங்களோடோ அந்த காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். குறிப்பாக TNPSC போன்ற நிறுவனங்கள் நடத்தக்கூடியது போல தொடர்ச்சியாக வருஷத்துக்கு இவ்வளவு நோட்டிபிகேஷன், அந்த எக்ஸாம் மேக்சிமம் 2 வருஷத்துக்குள்ள நடத்தி முடிச்சிடறாங்க. அதே போலதான் TRPயும் செயல்பட வேண்டும் என நாங்க கேட்டுக்கிறோம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா SMCங்கிற ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வழியாக ஸ்கூலை மேனேஜ்மெண்ட் செய்ய ஒரு கமிட்டி, அந்த கமிட்டிக்கு பள்ளிகளினுடைய அடிப்படை வசதிகள், கழிப்பிட வசதி, விளையாட்டு திடல் வசதி, அந்த பூங்கா எல்லாம் இருக்கா, சுற்றுச்சுவர் சரியா இருக்கா, இதெல்லாம் தான் நம்ம பார்க்கிறோம். அதை விட்டுட்டு ஆசிரியர்களை நியமிக்க SMCக்கு 1% கூட நீங்க அனுமதி வழங்கக்கூடாது. அப்படி ஆசிரியர்கள் நியமிக்க SMCக்கு அதிகாரம் இருக்குது எனில் TRPக்கு என்ன வேலைங்கிறத நான் கேட்கிறேன்.
டிஆர்பிக்கு ஆசிரியர்கள் நியமனம் ரெக்ரூட்மெண்ட் பண்றது தான் நீங்க இருக்கீங்க. நீங்க ஒரு ஜிஓ போட்டுட்டு இப்ப நிதி சூழல் சரியில்லை டெம்பரரியா எடுத்துக்கோங்கன்னு சொல்றது உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கும் எதிரானது, பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு எதிரானது, கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் கல்விக்கு முற்றிலும் எதிரானது. எனவே அதை தடுக்க வேண்டும் என்பது பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் சார். இவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கீங்க, அமைச்சர்கிட்ட சந்திச்சிருக்கீங்க, பேசிருக்கீங்க, கோரிக்கை வச்சிருக்கீங்க. டைரக்டா முதல்வர் அவர்கள்ட்ட உங்ககிட்ட ஏதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணன் அவர்கள்ட்ட ஒரு தம்பியாக, தங்கைகளாக பல பேர் இருக்காங்க, ஒரு தம்பியாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பல வருடங்களாக தேர்ச்சி பெற்று தகுதி உள்ள ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 40லிருந்து 50 வயதை கடந்துட்டோம். பெண்கள் குறிப்பாக இந்த ஒரு துறையில மட்டும்தான் 50% இடஒதுக்கீடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு துறை இந்த துறை மட்டும்தான். இதை நம்பி கிட்டத்தட்ட தேர்ச்சி பெற்று தகுதியுள்ள ஆசிரியர்கள் 16,000 பேர் இருக்காங்க. எனவே மீண்டும் ஒரு தேர்வோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களுக்கும் போகாமல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாயுள்ளத்தோடு தேர்ச்சி பெற்ற அனைவர்களுக்கும் இந்த வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே பணி நியமன ஆணை வழங்குவதற்கு ஒரு புதிய அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என இருகரம் கூப்பி நெஞ்சம் நிறைந்த நன்றிகளோடு கேட்டுக்கொள்கிறேன் சார். உங்கள் எண்ணம் ஈடேறும். தமிழக அரசு பள்ளி கல்வி ஜி தொலைக்காட்சிக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி சார். நன்றி.